குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 19 சம் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸு பேலன்ஸ் ஷீட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட்டார்ஸ், லைபிலிட்டி சைடு கிரெடிட்டார்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5,000. அதே மாதிரி கேஷ் அட் பேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4,000. அதே மாதிரி ஸ்டாக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,000. அதே மாதிரி சன்ட்ரி டெப்டார்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2,000. அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20,000. இப்போ டோட்டல் நம்ம பார்க்கும்போது இங்கே எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 35,000. 4,000, 9,000, 2,000, 20,000 எல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 35,000. அப்போ 35,000 வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5,000 என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 30,000. 35 வந்து 5,000 என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 30,000 கிடைக்கிது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது என்னது, பேலன்சிங் ஃபிகர். அப்போ இங்கே டோட்டல் நம்மளுக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 35,000. அவ்வளோதான். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன கால்குலேஷன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணணும், கால்குலேஷன் வந்து பண்ணணும். அதில் பை ஓப்பனிங் பேலன்ஸ், பை பேலன்ஸ் பிடி 5,000. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு டெபிட் சைடு டு கேஷ் அக்கௌண்ட் பெய்டு. கேஷ் பெய்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64,000. அதேமாதிரி டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 2,000. அதே மாதிரி டு க்ளோசிங் பேலன்ஸ், டு பேலன்ஸ் சிடி எவ்வளோனாக்கா 4,000. இப்போ டோட்டலி இந்த சைடு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெபிட் சைடு 70,000 வருது. 70,000லேருந்து என்ன பண்ணிடணும், நம்ம 5,000 லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 65,000. அது என்னன்னு காட்டணும், பை பர்ச்சேஸ். என்ன பர்ச்சேஸ், கிரெடிட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும், நமக்கு வந்து காட்டிடணும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் அமௌண்ட் எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிது, 65,000. அப்போ என்ன பண்ணிடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டேலி வந்து பண்ணிடணும். அப்போ இங்கே கிடைச்ச அமௌண்ட் என்ன அமௌண்ட்டுன்னா பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 70,000 தான் என்னது நம்மளுக்கு கிடைச்ச அமௌண்ட்டு. இப்போ நம்மளுக்கு இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கிடைச்சிதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 30,000. அதே மாதிரி இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 65,000. இதுதான் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. அது ஃபஸ்ட் ஒன் டு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்கா 9,000 கொடுத்துருக்காங்க. 9,000. அதேமாரி டு பர்ச்சேஸ் கேஸும் இருக்குது, அதேமாரி கிரெடிட்டும் இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ வந்து கண்டுபிடிச்சோம். இங்கே கண்டுபிடிச்சது கிரெடிட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65,000 கிரெடிட் பர்ச்சேஸு. அதே மாதிரி லெஸ்ஸு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 2,000 கொடுத்துருக்காங்க. லெஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 63,000 வந்து கிடைக்கிது. அதே மாதிரி கேரேஜ் இன்வேர்டு வந்து எந்த சைடுன்னா டெபிட் சைடு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டு
அவுட்வேர்டுனாக்கா பிஎன்எல் அக்கௌண்ட்டு டெபிட். இதில் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 8,000. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பை சேல்ஸ். பை சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 85,000. அதேமாதிரி இதில் என்ன பண்ணிக்கணும், ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணிக்கணும், லெஸ் பண்ணிக்கணும். ரிட்டர்ன்ஸ் எவ்வளோனான்னு பார்த்தா 1000. இப்போ லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், நம்மளுக்கு 84,000 வரும். 84,000. அதேமாதிரி பை க்ளோசிங் ஸ்டாக். பை க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 16,000. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 1 lakh வருது. நம்மளுக்கு 1 lakh வருது. 1 lakh. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, அதோட கம்மியாக தான் இருக்கும், 80,000 தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண 1 lakhலேருந்து 80,000 லெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 20,000. டு கிராஸ் ப்ராஃபிட் சிடி அப்படின்னு போட்டு 20,000 என்ன பண்ணிடணும், டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து இங்கே வந்து காட்டிடணும். இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டேலி வந்து பண்ணிடணும். டேலி பண்ணாக்கா எவ்வளோ வரும்னாக்கா 1 lakh வரும் நம்மளுக்கு. இதுதான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர். இதுதான் கிராஸ். இதை வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொண்டு போகணும்.